அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். அன்பர்களே எப்படி இருக்கீங்க? இன்றைய காலை பொழுது நான் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதனுடைய விளக்கங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எண்ணெய், திரி, தீ சேர்ந்தது தான் ஒரு தீப ஜோதி விளக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் அந்த ஒரு விளக்கேற்றும் பொழுது எண்ணெய், திரி, தீ என்பது இருக்கிறது. ஒரு சொற்பொழிவாளர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எண்ணெய் திருத்திக் கொண்டாலே அந்த அறியாமை என்பது நீங்கி ஒளிப்பிரகாசமான ஒரு ஞானம் வெளிப்படுகிறது என்பதை தான் எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு. அதில் ஒரு முக்கியத்துவமாக சில யாக வேள்வி ஹோமங்களுக்கெல்லாம் போகிறோம்ல, அப்போ சமயத்தில் யாராவது ஒருத்தர் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு மூலிகை திரவியமாக பார்த்தேன். இதை நான் ஒரு ப்ரமோஷனல் வீடியோவாக சொல்லலை, இதை எல்லாரும் வாங்கி ஏற்றுங்கோ அப்படின்லாம் சொல்லலை. இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இது சாதாரண பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சரகு மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு இலை. அந்த இலையை மூலிகையாக கொண்டாடுகிறார்கள். இதில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இந்த திரியை பயன்படுத்தினால் பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, ஓமல் அனைத்து தீய சக்திகள் அகன்று லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டாக ஒரு கவரில் போட்டு, இதை மாதிரி ஒரு கவரில் போட்டு விற்றுருக்காங்க. நான் அதை தான் ஏற்றி இன்றைக்கி என்னன்னு டெஸ்ட் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக என்கிட்ட பல நாட்கள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அது என்னன்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அமாவாசை பிரதம இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தேன். ஆனால் அழகாக தீபம் போல் நின்று எரியறது, ஒரு புகைச்சல் இல்லை, அழகாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட மூலிகைகள்லாம் இருந்திருக்கு, இது சித்தர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் கேள்விப்படுற போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த தாவரத்தை பற்றி, இந்த திரியை பற்றி, இந்த மூலிகை இலையை கிட்டத்தட்ட அது அப்படியே சரகு மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும், சரகு மாதிரி காஞ்சி போயிருக்கு. அதை ஒரு அழகாக ஒரு திரியில் நான் சுத்தமான நல்லெண்ணெய் தான் விட்டேன். அதுக்காக பிராண்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. என்ன தான் இருக்குது, நிஜமாவே இப்படி நடக்கிறதா, இது உண்மைதானா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணினேன். அழகாக திரியை போட்டு அதில் அந்த திரியை வைத்து, ஆனால் அது ரொம்ப முறுவலாக இருக்குது. மேபி நான் வாங்கினது தான், நான் வாங்கலை, யார் வாங்கி கொடுத்தாலும் ஞாபகம் இல்லை. அப்படியே ரொம்ப நாளாக இருந்தது, மூலிகை திரவியங்களோடு இருந்தது. ஹோமத்துக்கெலாம் போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை திரவியங்களோடு சேர்ந்து இருந்தது. சரி, கவரோடு இருந்தது, என்னன்னு டெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சி தான் நானும் நினச்சேன். இதை ஏற்றி பார்ப்போம், ஏற்றினா எப்படி இருக்குது, எப்படி நின்று எறிகிறதுன்னு நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவோம். நின்று அழகாக பொறுமையாக எறிகிறது, ஒரு பொசுக்கல் இல்லை. ஆனால் அடிக்கடிக்கு என்ன விடணுமான்றது தெரியல. ரொம்ப அழகாக நின்று நிதானமாக பொறுமையாக எரிஞ்சுது. மேபி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை வச்சுருந்ததுனால அது மாதிரி ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. நானுமே இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் போடும் பொழுது இதை மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணினா மக்களுக்கும் பிடிச்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி இதை பிளான் பண்ணிலாம் பண்ணல. எதேர்ச்சியாக வந்தது. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதை மாதிரி மூலிகை திரி, ஏதாவது தாவரத்துலேருந்து விளக்கேற்றுறது, எண்ணெயே இல்லாமல் எரியறதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதை மாதிரியானதாக படுது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இது போலவே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று சிறப்பாக எல்லோரும் வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். எல்லோரும் நலமுடன் வாழ்க, பல்லாண்டு.